Hello friends, welcome to AndroidMani tutorial channels. Last video நம்ம ஆண்ட்ராய்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அந்த வீடியோ பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டில் என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சரை வச்சு நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபீச்சரையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. இது உங்களோட இன்டர்வியூஸில் வர ஒரு முக்கியமான கொஸ்டின், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் இன் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டோட ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மெசேஜிங். ஸோ பட்டன் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், எம்எம்எஸ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் மெசேஜிங்க்கு. ஸோ ஆண்ட்ராய்டில் அதோட எஸ்எம்எஸ் எம்எம்எஸோடு சேர்த்து க்ளவுட் வழியாக மெசேஜ், அதாவது இன்டர்நெட் வழியாக நம்ம மெசேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை என்ன சொல்லுவோம்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருந்து ஆண்ட்ராய்டில். அடுத்ததாக ஆட்டோ கரெக்ஷன் அண்ட் டிக்ஷனரி. ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸில் இருக்கிற முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ஷன்ஸ். இப்போ ஒரு மெயிலே நம்ம டைப் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதில் வர ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் ஆண்ட்ராய்டில் இருக்கும். இல்லை சம் வேர்ட்ஸை கூட நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டம் வேர்ட்ஸை கூட நம்ம அதில் டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபீச்சர் இது ஆண்ட்ராய்டில் இருக்கிறது. அடுத்ததாக வெப் ப்ரௌசர்ஸ். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வெப் ப்ரௌசர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம கூகுளோட டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால கூகுள் க்ரோம் மாதிரி அதோட கர்னலை பேஸ் பண்ண வெர்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயே சர்ச் இன்ஜின்ஸ், அதாவது நம்மளோட வெப்சைட்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனில் ரன் பண்ணுறதுக்கு வெப் வியூ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெப் ப்ரௌசர் சப்போர்ட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அடுத்ததாக வாய்ஸ் பேஸ்டு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் காலிங், இப்போ வாய்ஸ் மூலமாக நம்ம பட்டன்ஸ், அதாவது ஆப்பை இன்ட்ராக்ட் பண்ணுறது விதம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ கூகுள் அசிஸ்டண்ட் மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஃப்ரீயாக இருக்கிற ஃபீச்சர்ஸ். அடுத்ததாக மல்டி டச். ஆண்ட்ராய்டு எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்ஸாக வர்றதுனால அது எல்லாமே டச்சபிள் மொபைல்ஸில் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மல்டி டச் ஆப்ஷன்ஸுங்கிறது ஆண்ட்ராய்டில் இருக்கிற முக்கியமான ஆப்ஷன். அடுத்ததாக மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் இது என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் ஒரே த்ரெட்டில் இல்லைனா ஒரே ஓஎஸ் ப்ராசஸில் மல்டிபிள் த்ரெட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது மல்டி டாஸ்கிங். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அடுத்ததாக ஸ்க்ரீன் கேப்சர். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட மொபைலோட ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணும். இதுவும் ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் தான். அடுத்ததாக டிவி ரெக்கார்டிங். ஆண்ட்ராய்டு டிவி அதோட சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் ப்ளே ஆகிறத நம்ம கேப்சர் பண்ணவும் முடியும். அதை ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனும் ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஃபீச்சர். அடுத்ததாக வீடியோ காலிங். ஸோ இது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்த பிறகு நம்மளுக்கு வீடியோ காலிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டர்நெட் வழியாக நம்ம லைவாக வீடியோ காலிங் பண்ண முடியும். ஸோ எல்லாமே தெரிஞ்சது தான். அடுத்ததாக மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். இப்போ இங்கிலீஷ் அதில் மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு இல்லாமல் மல்டிபிள் லாங்குவேஜ், இப்போ தமிழில் கூட நம்ம லாங்குவேஜஸில் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டில். ஸோ ஆண்ட்ராய்டு மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். இப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸில் கூட நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் செட்டிங்ஸில் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளோட லோக்கல் லாங்குவேஜஸ் கூட செட் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அடுத்ததாக இருக்கிற ஃபீச்சர் ஆக்சசிபிலிட்டி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஆண்ட்ராய்டில் இருக்கிறது. இப்போ பிளைண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸில் டாக் பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை எனேபிள் பண்ணிட்டா இப்போ நீங்கள் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க ஆப்பில், அதாவது உங்களோட மொபைலில் எங்கே ப்ரெஸ் பண்ணுறீங்களோ என்னதை ப்ரெஸ் பண்ணுறோங்கிறது அதை டெக்ஸ்ட் ஸ்பீச்சாக சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். கால் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்டாக்டோட நேமை சொல்லுவோம். இது மூலமாக பிளைண்ட் பீப்புள்ஸ் ஈஸியாக அந்த மொபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர். அடுத்ததாக பார்க்குறது கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டின்னு சொல்ல போனால் முதல்ல நம்ம பட்டன் ஃபோன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜிஎஸ்எம் சிம் போடுவோம். அதில் 2G நெட்ஒர்க் 3G வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. இப்போ ஆண்ட்ராய்டு டிவைசஸில் மல்டிபிள் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4G வந்துடுச்சு, இப்போ 5G வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது மட்டும் இல்லாமல்
NFC டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங், இந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெதரிங் மூலமாக நம்ம ஒய்ஃபை ஷேர் பண்ண முடியும். ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் டெதரிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். அடுத்ததாக மீடியா சப்போர்ட்டு. ஸோ மீடியா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிசிலேயோ விண்டோஸோ எந்த ஒரு வாய்ஸ் வச்சுருந்தாலும் அதில் ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளேயர் எல்லா ஃபைல்ஸையும் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா சில இதில் சப்போர்ட் ஆகாது. ஆனால் ஆண்ட்ராய்டு இருக்கிற மொபைலில் இருக்கிற பெஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ ஆடியோ ஃபார்மேட்டோ ஃபைல்ஸும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னு ஃபீச்சர் இருக்குது. இது மூலமாக நம்ம எவ்வளோ வேணாலும், அதாவது பேஸ்ட் ஆன் த ஹார்ட்வேர் டிவைஸை பேஸ் பண்ணி நம்ம 65 GB 125 GB அப்படிங்கிற மெமரியை வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். SD கார்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா USB OTG கேபிள்ஸ் மூலமாக கூட நம்ம ஆண்ட்ராய்டில் ஆக்சஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ஹார்ட்வேர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் டச் ஸ்க்ரீன், ஸோ வீடியோ எடுக்கிறது, வீடியோ கேப்சர், அதாவது கேமரா கேப்சர் பண்ணுறது, GPS ஆப்ஷனு, அதுமாரி சம் சென்சார்ஸ், ஆக்சிலமீட்டர் சென்சாரு, அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் சென்சாரு, ப்ராக்மிட்டி, இந்த மாதிரி மல்டிபிள் சென்சார்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கிறதுனால ரியல் டைம் ஃபீச்சர்ஸு, அதாவது நம்ம ரியல் டைம் வேர்ல்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸோடு நம்ம இணைஞ்சு இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு மூலமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆண்ட்ராய்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூலைட் அப்படிங்கிற ஸ்டோரேஜ். எஸ்கியூலைட் அப்படிங்கிறது லைட் வெயிட் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸு. இந்த ஸ்டோரேஜ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம SD கார்ட்லையோ இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜில் எவ்வளோ வேணாலும் ரெக்கார்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது டேட்டா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சர் மூலமாக நம்மளோட அப்ளிகேஷனை வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட பார்ட் ஆஃப் ஆப்பை வந்து நம்ம லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆண்ட்ராய்டோட ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.